கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீஃபரன்ஸ் நம்பர் 2469, இயர் மே 1899. பாடத்தின் தலைப்பு: மாபெரும் பிரதான ஆசாரியன் குற்றம் சாட்டப்பட்டார். ஆதார வசனம்: யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15 27 வசனங்கள் முடிய. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அனைத்து சீஷர்களும் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று கூறப்பட்டிருப்பினும் பேதுருவும் யோவானும் சிறிது இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தார்கள் என யோவான் சுட்டிக்காட்டுகின்றார். போதகர் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆழ்ந்த அக்கறையானது அவர்களை தங்களுடைய வீட்டிற்கு செல்ல விடாமல் போதகருக்கு என்ன சம்பவிக்கின்றது என்று இறுதி வரை அறிந்து கொள்ளவும் காணவும் ஏவிற்று. போதகருக்கு எதிராக கூறப்படும் அத்தகைய மாபெரும் வினோதமான பேச்சுக்களை, காரியங்களை எதிர்த்து அவருக்கு உதவி செய்ய அவர்கள் பலமற்றவர்களாக இருந்தார்கள். மேலும் உதவி பெற்றுக்கொள்வதற்கு போதகரே மறுத்துவிட்டதால் அவருக்கு உதவி புரிய அவர்களுக்கு பலமும் இல்லாமல் போயிற்று என்றாலும் அவரை இன்னமும் அன்பு செய்வதில் அவர்கள் பலமற்று போகவில்லை. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையோடு ஏதோ ஒரு விதத்தில் பழக்கப்பட்டிருந்த யோவான் தனக்கு மாத்திரமல்லாமல் பேதுருவுக்கும் சேர்த்து உள்ளே செல்வதற்கான அனுமதியை உடனடியாக பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த தயவுகளும் ஸ்லாக்கியங்களும் பேதுருவுக்கு பரீட்சைகளாக மாறி அவர் கர்த்தரை மறுதளிப்பதற்கு ஏதுவாக நடத்தவும் செய்துவிட்டது. இன்றும் இப்படியாகவே சில கர்த்தருடைய பின்னடியார்களின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. கர்த்தருடைய பின்னடியார்கள் தனியாகவோ அல்லது தாங்கள் கொண்டிருக்கும் அதே விலையேறப்பெற்ற விசுவாசத்தில் உள்ளவர்களோடு இருக்கையில் அவர்கள் கர்த்தரை அறிக்கை பண்ணுவதிலும் அவருக்கு ஊழியம் புரிவதிலும் மிகவும் தைரியத்துடனும் துணிவுடனும் காணப்படுவார்கள். ஆனால் ஒருவேளை தற்செயலாக அவர்கள் அரண்மனைகளுக்குள்ளாக அல்லது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தாரின் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் காணப்பட நேரிடுகையில் சத்தியம் அறிந்திராத அந்த சமுதாயத்தின் மத்தியில் அனுபவித்திருந்த ஸ்லாக்கியங்களிலிருந்து புறம்பாக்கி போடப்படுவார்களோ என்று கருதி போதகரை குறித்து வெட்கம் அடைந்தவர்களாக அவரை அறிக்கை செய்ய அச்சமடைகின்றனர். பரிதாபத்திற்குரிய பேதுரு பின்வருமாறு கூறியிருந்தால் அவருக்கு நலமாயிருக்கும்: ஆம், நான் அவர் சீஷரில் ஒருவன்தான். என்னை போன்ற அவருடைய சீஷர்கள் உங்கள் மத்தியில் காணப்படுவதை நீங்கள் விரும்பவில்லை என்று நான் புரிந்து கொள்ளுகிறதினால் நான் வெளியே போய்விடுகின்றேன். இப்படி அவர் கூறியிருந்திருப்பாரானால் சகல நீதியான மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய நடத்தை மிகவும் பாராட்டுவதற்கு ஏதுவாகவும் நேர்த்தியானதாகவும் காணப்பட்டிருந்திருக்கும். இன்னுமாக எத்தனை ஆசீர்வாதங்களையும் இது அவருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடும். சரியான முறையை கடைப்பிடிக்க தவறின பேதுருவை அவரது தவறான முறையானது இன்னும் அதிகம் சோதனைக்குரிய சூழ்நிலைக்கு அவரை பிற்பாடு கொண்டு போயிற்று. எப்படியெனில், பேதுரு காதை வெட்டின மனுஷனுடைய உறவினன் அவரை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையோ? யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 26வது வசனம் என்று கேள்வி கேட்டபோது ஏற்பட்டது. சூழ்நிலைகள் பரிதாபத்திற்குரிய பேதுருவுக்கு மிகவும் நெருக்கம் கொடுக்க ஆரம்பித்தது. கேட்கப்பட்ட இக்கேள்வியானது பிரதான ஆசாரியனின் முற்றத்தில் இருப்பதற்கான கனத்தையும் ஸ்லாக்கியத்தையும் குளிர் காய்வதற்கான நெருப்பையும் விட்டு செல்லும் இழப்பை காட்டிலும் அதிகமான பாதிப்பை உடைய கேள்வியாகும். இயேசுவை காக்கும்படிக்கு பட்டயத்தை பயன்படுத்தினவன் என்ற தனது அடையாளத்தை குறித்ததாக இக்கேள்வி அமைந்தது. மேலுமாக அதே இடத்தில் ஆண்டவரோடு கூட தானும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதற்கான சம்பவங்களை கொண்டு வருவதற்கு ஏதுவான கேள்வியாகவும் அக்கேள்வி காணப்பட்டது.
தவறுதலாக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு அடியானது இயல்பாகவே இன்னொரு தவறான அடியை எடுத்து வைக்கவே நடத்துகின்றதா இருக்கின்றது. இப்படியாகவே இரண்டாம் முறை கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்பொழுது இயேசுவின் சார்பாக தான் உண்மையை அறிக்கை செய்துவிட்டால் அது தான் பொய்யன் என்பதற்கான வெளிப்படையான சாட்சியாக அமைந்து தன்னை கைது செய்துவிடக்கூடிய சூழலாகவும் அமைந்துவிடும். ஆகவே தன்னை காக்கும் பொருட்டு தான் மீண்டும் பொய் சொல்வதோடல்லாமல் மீண்டும் ஆண்டவரை மறுதளிப்பதோடல்லாமல் தன்னை குற்றம் சாட்ட முற்படுபவர்கள் முன்பாக காரியங்களை மிகவும் உறுதியாய் நிலைப்படுத்தும் வண்ணமாக தனக்கு இயேசுவை தெரியாது என்று கூறவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் முடிவெடுத்தார். பாவம் பேதுரு. நமது கர்த்தர் பேதுருவிடம் சாத்தான் அவரை புடமிட விரும்புகின்றான் என கூறின பிரகாரம் பேதுரு இக்கட்டத்தில் மிகவும் கடுமையாக புடமிடப்பட்டார். பேதுரு பெலன் கொண்டு மனம் வருந்தி தன்னுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்ட காரியமானது ஒரு அற்புதம் போன்று தோன்றுகின்றது. பேதுரு இப்படியாக மறுதளிப்பார் என்று கூறினதுடன் கூட அவருக்காக ஜெபம் பண்ணினதாகவும் அறிவித்திருந்த நமது கர்த்தருடைய ஜெபமானது அதன் பலனை கொடுத்தது என நமக்கு காட்டுகின்றது. ஏனெனில் பேதுரு இப்படியாக மறுதளித்த பிற்பாடு சேவல் கூவினதை கேட்டு சேவல் கூவுவதற்கு முன்னரே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்ற கர்த்தருடைய வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்தார். வெளிப்படுத்த முடியாத அளவு உணர்வுகளோடு பேதுரு இப்பொழுது தன்னிமித்தமாக பிரதான ஆசாரியனின் இடத்தை விட்டு வேகமாக வெளியேறினார். மனம் கசந்து அழுது கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அவ்விடத்தை விட்டு வெளியேறினார். இதில் நமக்கு ஒரு பாடம் உள்ளது. என்னவெனில், பேதுரு எந்த விஷயத்தில் பலம் உள்ளவராக இருந்தாரோ அவ்விஷயத்தில்தான் அவர் வீழ்ச்சியும் அடைந்தார். பேதுரு இயல்பாகவே தைரியம் உள்ள மனுஷன்தான். தன் தைரியத்தை குறித்து பெருமையும் அடித்து கொண்டார். ஆயினும் தைரியம் இல்லாமையினால் வீழ்ச்சியும் அடைந்தார். நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் எவன் ஒருவன் தன்னை பலமுள்ளவன் என்று எண்ணுகின்றானோ அவன் உண்மையில் பலவீனனாய் இருக்கின்றான் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இதற்கு உதாரணமாக பேதுருவின் விஷயம் காணப்படுகின்றது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். நமக்கு ஒரு தந்திரமான சத்துரு இருக்கின்றான் என உணர்ந்து நினைவில் கொண்டு நம்மிடம் இன்னின்ன பலமுள்ள தன்மைகள் காணப்படுகின்றன என்பதான நம்முடைய அனுமானங்களில் இருந்து விசேஷமாக நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோமாக. எந்த விஷயத்திலும் நம்மிடம் காணப்படும் நம்முடைய பலவீனங்களை குறைகளை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்பாய் கவனித்து நமக்கு உதவி செய்யும் நம்முடைய மாபெரும் ரட்சிப்பின் அதிபதியை சார்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் சம்பவத்தின் சகல அம்சங்களையும் பதிவு செய்யவில்லை. பேதுரு சபித்ததையும் சத்தியம் பண்ணுவதையும் குறிப்பிடுவதை அவர் தவிர்த்து விட்டார். பேதுருவை பற்றி கர்த்தர் கூறின காரியமானது நிறைவேறிவிட்டது என்று கண்டிப்பாக காட்ட வேண்டிய அவசியமில்லாத அச்சம்பவங்களை சகோதரனாகிய பேதுருவின் மீதான அன்பின் நிமித்தம் பதிவு செய்யாமல் விட்டுவிட யோவான் ஏவப்பட்டார். பேதுரு சபித்ததையும் சத்தியம் பண்ணினதையும் குறித்த விஷயங்களை மார்க்கு பதிவு செய்கின்றார். மார்க் எழுதின சுவிசேஷமானது பேதுருவினால் சொல்லப்பட அது மார்க்கினால் எழுதப்பட்டது என்று எண்ணப்படுகின்றது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 66 முதல் 72 வசனங்கள் முடிய. இயேசு பிரதான ஆசாரியனால் விசாரணை செய்யப்பட்டார். மேலும் அக்கூட்டத்தார் தீமையையும் கொலைபாதகத்தையும் இருதயத்தில் கொண்டிருந்தாலும் நீதிமுறையை வெளித்தோற்றத்திற்காகிலும் கை கொள்ள வேண்டும் என கட்டுண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்கள் மத்தியில் காணப்பட்ட பிரதான ஆசாரியனும் அவனோட கைகோர்த்துள்ளவர்களும் இயேசுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்க ஏற்கனவே முடிவு செய்திருந்தார்கள் என்று பல பதிவுகள் நமக்கு காட்டுகின்றது. காரணம், ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு காணப்பட்ட செல்வாக்கானது அவர்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இயேசுவினுடைய போதனைகள் அவர்களை பின்னுக்கு தள்ளி விடுகின்றதாகவும் அவர்களின் மாய்மாலம், மதவெறி மற்றும் வஞ்சனைகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்றதாகவும் காணப்பட்டது. பிரதான ஆசாரியனின் கேள்விகளுக்கு நமது கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அதே சமயம் அவர் எந்த குறிப்பிட்ட விரிவான விளக்கங்களும் கொடுக்க மறுத்தும் விட்டார். மேலும்
அவர் தாம் போதித்தவைகளை சுட்டி மாத்திரமே காட்டினார். இவ்விதமாக ஒரு யூதனாக அவருக்கு இருந்த உரிமையின் மீதே அவர்களது கவனத்தை திருப்பினார். கர்த்தருடைய பதில் சரியானதும் நியாயமானதுமாக இருக்கின்றது. அவர் நியாயமான காரணம் இல்லாமல் கைது செய்யப்பட்டார். மேலும் நீதிபதியோ இப்பொழுது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அவரிடத்தில் தேடுகின்றான். கைது செய்யப்படுவதற்கு முன்பு கைது செய்யப்படுவதற்கான காரணங்கள் ஏதாகிலும் காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று மாத்திரமே நமது கர்த்தர் சுட்டி காட்டினார். இயேசுவை தன்னுடைய கைகளினால் அறைந்து பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா தகாத வார்த்தைகளை கொண்டு உத்தரவு கொடுப்பது என்று இயேசுவை கடிந்து கொண்ட சேவகன் இவ்விஷயத்தில் வேண்டுமென்றே அநீதியாக நடந்து கொண்டான் என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. மாறாக பிரதான ஆசாரியனின் ஸ்தானம் மற்றும் நியாய தீர்ப்பை தான் வைராக்கியத்துடன் ஆதரிக்கின்றேன் என்று தன்னை காண்பிக்க வேண்டும் என்ற விருப்பமே அவனிடத்தில் தாக்கம் கொண்டு விழுந்து போன மனுஷனாகிய அவனுடைய சரியற்ற மனதின் மீதும் தாக்கம் கொண்டு பொல்லாப்பு இல்லாதவற்றில் பொல்லாப்பு தீமை இருப்பது போன்று கற்பனை செய்து கொள்ளும்படி அவனை ஏவிற்று என்றே நாம் எண்ணுகின்றோம். இச்சூழ்நிலையானது மலை பிரசங்கத்தின் போது ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று நமது கர்த்தர் பேசின வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு அளிக்கின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். சொல்லார்த்தமாக நமது கர்த்தர் தம்முடைய மறு கன்னத்தை அடிக்கிறவனிடத்தில் திருப்பி காட்டி இக்கன்னத்திலும் அடி என்று கூறவும் இல்லை. தாம் கன்னத்தில் அறையப்பட்டதை அமைதலுடன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தாம் பேசினது தவறல்ல என்ற விஷயத்தை திருத்தம் செய்து கொள்வதற்கு ஏற்ற முயற்சி ஆகிலும் எடுக்கப்படாதது வரையிலும் அவர் தம்முடைய நன்னடத்தையும் சரியான வார்த்தையும் தவறாய் பேசப்படுவதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, விரும்பிக் கொள்ளவும் இல்லை. ஆகவேதான் தம்மை அடித்தவனிடம் தாம் எவ்விதத்தில் தகாததாய் பேசினேன் என்று காட்டும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் ஒருவேளை அவனால் தகாததை சுட்டி காட்ட முடியவில்லை எனில் தன்னால் சுட்டி காட்ட முடியாத தகாததற்காக அநீதியுடன் அடித்ததற்கான தன்னுடைய தவறை அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என யோசனை கூறினார். இந்த உதாரணத்தின் வெளிச்சத்தில் மறு கன்னத்தை காண்பித்து கொடு என்ற கட்டளைக்கான அர்த்தம் என்னவெனில், கர்த்தருடைய ஜனங்கள் தீமையை தீமையினால் எதிர்க்கக்கூடாது என்பதும், மாறாக தீமைக்கு பதிலாக தீமை செய்வதை காட்டிலும் அவர்கள் அதிகமான தீமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். அதே சமயம் அவர்கள் தீமையை நன்மையினால் எதிர்க்க வேண்டும். போதகர் செய்தது போன்று தீமை செய்தவர்களுக்கு நட்பு முறையில் அறிவுரை கூற வேண்டும். அதாவது வாக்குவாதம் வரும் காரியங்களில் தீமை செய்பவர்கள் சரி எது தவறு எது என்று காணத்தக்கதாக அன்புடனும் நிதானத்துடனும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் அன்னாவின் மருமகனாகிய காய்பாவிற்கு முன்பாக யூதர்களால் நமது கர்த்தர் விசாரணை செய்யப்பட்டார். இதே காய்பாதான் ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவராகவும் காணப்பட்டார். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 50 முதல் 53 வசனங்கள் முடிய. மாபெரும் சத்தியங்கள் எப்படி இரண்டு எதிரெதிரான கண்ணோட்டங்களில் பார்க்கப்படக்கூடும் என்பதற்கான உதாரணமாக மேற்கூறப்பட்ட வசனங்கள் விளங்குகின்றது. காய்பாவின் தீர்க்க தரிசனம் மிகவும் உண்மையே. மேலும் இத்தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவித்த சகல விஷயங்களுக்கும் மிகவும் இசைவாக காணப்படுகின்றது. இத்தீர்க்க தரிசனமானது தேவன் எப்போதும் பயன்படுத்துவதில் பழக்கமுடைய கருவிகளில் ஒன்றின் மூலமாகவே அனுப்பப்பட்டது. ஆனால்
அந்த ஸ்தானத்தில் காணப்பட்ட மனுஷனோ தேவனுக்கு இருதய அளவில் இசைவில்லாதவனும், தெய்வீக திட்டத்தின் பல்வேறு அம்சங்களுக்கு இசைவில்லாதவனும், பொல்லாத செய்கையை தூண்டினவனாகவும் அச்செய்கைக்கு கூட்டாளியாகவும் காணப்பட்டான். இப்படி இருப்பினும் இவைகள் அனைத்தும் தெய்வீக ஏற்பாடு மற்றும் முன்னறிவிற்கு இசைவாகவே நடந்து கொண்டிருந்தது. தெய்வீக சத்தியத்தின் ஒவ்வொரு அம்சம் தொடர்புடைய விஷயங்களில் இங்கு சகல கர்த்தருடைய ஜனங்களுக்கும் ஒரு படிப்பினை காணப்படுகின்றது. நாம் சில குறிப்பிட்ட விஷயங்களை அறிந்திருப்பது மாத்திரம் போதாது. நாம் கர்த்தருக்கு இருதய அளவிலும் இசைவுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். இல்லையெனில் நாம் காய்பா போன்று காணப்படுவோம். அதாவது கர்த்தருடைய திட்டம் நிறைவேற உதவியாய் இருப்போம், ஆனால் தெய்வீக திட்டத்தின் நிறைவேறுதலில் இன்னமும் செயலாற்றுகிறவர்களாய் இருப்பினும் நம்மையும் மற்றவர்களையும் கூட சாபத்திற்குள்ளாக்குவதற்கு ஏதுவாக தவறான நிலையில் காணப்படுகிறவர்களாகி விடுவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் அதிகமாய் வெளிச்சத்திலும் ஆண்டவரின் அடிச்சுவட்டிலும் நடப்பதற்கு நாடி யூதாஸ், பேதுரு மற்றும் காய்பாவின் விஷயங்களில் விளங்கும் தீமையின் உதாரணங்கள் என நாம் கண்டவைகளை கவனமாக தவிர்த்து விட வேண்டும். யூதர்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட விசாரணை 3 பாகங்களை உடையதாய் இருந்தது. அவை பின்வருமாறு: 1. மத சட்டப்படி பிரதான ஆசாரியனாக இருந்த அன்னாவுக்கு முன்பாக நடத்தப்பட்ட விசாரணையானது முற்றிலும் அதிகாரபூர்வமற்றதாகும். இவன் இயேசுவை கட்டுண்டவராக ரோமர்களின் அதிகாரத்தின்படியான பிரதான ஆசாரியன் ஆகியவனும் ஆலோசனை சங்கத்தின் தலைவனுமாகிய காய்பாவினிடத்திற்கு அனுப்புவித்தான். இந்த காய்பாவினுடைய விசாரணை அறையானது அநேகமாக அதே அரண்மனையில் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்த நடைபாதையின் குறுக்கே காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். 2. காய்பாவிற்கு முன்பு நடந்த தொடக்க விசாரணையானது வெள்ளிக்கிழமை காலை அன்று 2 அல்லது 3 மணிக்குள்ளாக நடந்திருக்க வேண்டும் என்று அனுமானிக்கப்படுகின்றது. ஏனெனில் யூதருடைய விசாரணை மன்றம் அல்லது ஆலோசனை சங்கத்தாரின் அங்கங்கள் இயேசுவை கைது செய்யப்பட்ட உடனே செய்தி அனுப்பப்பட்டு வரவழைக்கப்பட்டனர். விடியும் வேளையில் 5 மணியளவு நடத்தப்பட போகும் சம்பிரதாயப்படியான கூட்டத்தில் இயேசு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர் என்று கூறத்தக்கதாக எக்குற்றங்களை சொல்ல வேண்டும் என தொகுப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவரை விசாரிப்பதற்குமே இந்த தொடக்க விசாரணை நடத்தப்பட்டது. யூதர்களின் பிரமாணம் சட்டப்படி இரவில் விசாரணை செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 66 முதல் 71 வசனங்கள் முடிய. 3. விடியலில் ஆலோசனை சங்கத்தார் முன்பு நடத்தப்பட்ட சம்பிரதாயப்படியான விசாரணையானது வெறும் ஓர் ஆச்சாரம் அல்லது நாடகமே ஆகும். இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற தீர்மானமானது அவரை கைது செய்வதற்கு வெகு காலம் முன்னதாகவே அவர்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்க 2 காரணங்களின் நிமித்தமாக காரியங்கள் துரிதமாக்கப்பட்டது. தங்களால் தொகுக்க மாத்திரமே முடிந்திருந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்த்து இயேசுவுக்காக பொது ஜனங்கள் போராடுவார்கள் என்று பெரிய ஸ்தானங்களில் காணப்பட்ட யூதர்கள் அஞ்சினார்கள். பஸ்கா அண்மையில் இருப்பதினால் அதற்கு முன்னதாக அவர் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுடைய இருதயத்தின் பொல்லாத விருப்பங்களை அவர் செயல்படுத்த தேவன் அனுமதித்துள்ளார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் இவ்விதமாக பஸ்கா நிழல்களும் தீர்க்க தரிசனங்களும் அந்நாளில் நிறைவேறினது. இதிலும் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு படிப்பினை உள்ளது. அது என்னவெனில், நாம் நீதியை ஆச்சாரமாக கடைபிடிப்பது போதாது, இன்னுமாக தெய்வீக திட்டத்தை தந்திரமாக வெல்ல முடியாது அல்லது அதன் நிறைவேறுதலை தடை பண்ணவும் முடியாது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்து வைத்து கொள்வது மாத்திரம் போதாது, பழிவாங்குதலின் நாளிலும் அனைத்தும் வெளியரங்கமாக்கப்படும் நாளிலும் தான் அநேகர் தாங்கள் கனமோ அல்லது லாபமோ இல்லாமல் தேவனுடைய நோக்கங்களுக்காக பணி புரிந்துள்ளனர் என்று உணர்ந்து கொள்வார்கள். அதாவது அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக குற்றவாளி என தீர்க்கப்படும் வழிமுறையில் தாங்கள் தேவ நோக்கங்களுக்காக பணி புரிந்துள்ளனர் என்று உணர்ந்து கொள்வார்கள்.
மாபெரும் எதிராளியான சாத்தானும் கூட தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக தன்னால் பண்ணப்பட்ட விஷயங்களானது தெய்வீக ஞானம் மற்றும் தெய்வீக வல்லமை மற்றும் மனுஷனுடைய கோபம் தமது மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு செய்பவர் மூலம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்பட்டது என்று இறுதியில் காண்பான். 76வது சங்கீதம் 10வது வசனம். ஆயினும் இதனால் அவனுக்கு எவ்வித பாராட்டோ ஆசீர்வாதமோ வருவதில்லை. நீதியின் விஷயத்தை ஆச்சாரமாக கடைபிடிப்பதை விட நாம் அதிகமாய் செய்ய வேண்டும் என்பதே மிக முக்கியமானதாகும். நம்மிடத்தில் நீதியின் ஆவி, அதாவது நீதியின் மீது அன்பு காணப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தம் எது என்று அறிந்து அதை செய்வதற்கான உண்மையான வாஞ்சை காணப்பட வேண்டும். இல்லையில் யூதர்கள் நீதியுள்ளவரை குற்றவாளி என தீர்த்து கொலை செய்து போட்டது போன்று நாமும் நீதியின் ஆச்சாரமான கடைப்பிடிப்புகளினால் அவருடைய சகோதரரை குற்றம் தீர்த்து காயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் அன்பு கொண்டிருப்பது என்பது கர்த்தருக்கு இருதயம் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணப்பட்டிருப்பதை காட்டுகின்றது. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் கூறுவதை கேட்க வேண்டும் என விரும்புகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடி அவருடைய சித்தத்திற்கு முழுமையாய் சுயத்தை அர்ப்பணிப்பது, கர்த்தருக்கு முழுமையாய் தத்தம் செய்வதே சரியானதும் பாதுகாப்பானதுமான வழியாக இருக்கின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 23வது வசனம். காலை 3 மணி அளவில் நடந்த விசாரணைக்கும் நமது கர்த்தருக்கு எதிரான செல்வாக்குமிக்க சத்துருக்கள் காலை 5 மணி அளவில் நடந்திட்ட சம்பிரதாய முறையிலான குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கும் கூட்டத்திற்கும் இடையிலே உள்ள நேரத்தில்தான் 3 சுவிசேஷகர்களால் பதிவு செய்யப்பட்டபடி அவர் 2 மணி நேரமளவும் கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 67 மற்றும் 68 வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 65வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 63 முதல் 65 வசனங்கள் முடிய. கீழான தாழ்வான மனமுடையவர்கள் தங்களை காட்டிலும் பிரதானமானவர்களை அவர்களின் இக்கட்டான நேரங்களில் கேலி செய்து மகிழ்ச்சி கொள்வார்கள் என்ற உண்மைக்கு உதாரணமாக சேவகர்கள் இக்கேலி வேலைகளை செய்தார்கள் என்பது அமைகின்றது. இந்த சேவகர்களும் தங்களுடைய எஜமான்களாக காணப்படும் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களின் அதே சிந்தையை ஆவியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இவர்கள் முரட்டுத்தன்மையும் மடமையானவர்களாகவும் அறிவில்லாமல் காணப்பட்டபடியினால் இவர்களுடைய செயல்பாடுகள் முறைகள் கொடூரமாக காணப்பட்டது. மாறாக கிறிஸ்துவின் ஆவியாகிய அன்பின் ஆவியானது கல்வி அறிவு உடையவர்களிடத்திலோ அல்லது அறிவில்லாதவர்களிடத்திலோ காணப்படும் போது அது அன்பின் ஆவியாகவும் சாந்தம், அனுதாபம் மற்றும் இரக்கத்தின் ஆவியாகவே காணப்படுகின்றது. அவர்களுடைய கனிகளினால் அவர்களுடைய ஆவி இன்னது என்று அறியப்படும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். கவிதை. உமக்கே மிகுதியான அன்பு உரித்தாக்குக. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஓ கிறிஸ்துவே, உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. கேட்டிடுமே நான் ஏறெடுக்கும் ஜெபத்தினை, நான் முழங்கால் படியிட்டு ஏறெடுக்கும் ஜெபத்தினையே. இதுவே இந்த வாஞ்சையுடன் கூடிய வேண்டுகோளே. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஓ கிறிஸ்துவே, உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஒரு காலத்தில் பூமிக்குரிய சந்தோஷத்தை வாஞ்சித்த நானே நாடுகின்றேனே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையுமே. இப்பொழுது உம்மை மாத்திரமே நாடுகின்றேனே. சிறந்தது எதுவோ அதையே எனக்கு தந்திடுமே. இதுவே எந்தன் அனைத்து ஜெபமாகும். உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஓ கிறிஸ்துவே, உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. துயரம் அதன் வேலையை செய்திடுவதாக. துயரத்தையும் வலியையும் அனுப்பி வையும். உந்தன் தூதுவர்கள் இனிமையாய் உள்ளனர்.
இனிமையாய் உள்ளதே அவர்களின் பல்லவி. அவர்கள் என்னோடு கூட பாடிடும்போதே உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஓ கிறிஸ்துவே, உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. எந்தன் கடைசி மூச்சு உந்தன் துதியையே பேசிடுமே. இதுவே எந்தன் இறுதி வார்த்தையாய் எந்தன் இருதயம் பேசிடுமே. இதுவே எந்தன் அனைத்து ஜெபமாகும். உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. ஓ கிறிஸ்துவே, உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. உமக்கே மிகுதியான அன்பு உரியதாகுவதாக. விடியல் துதி பாடல்கள் 172. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.